பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நம சிவாய சிவாய நமக. அன்பிற்கும் அறிவிற்கும் அறத்திற்கும் பண்பிற்கும் இருப்பிடமாகிய ஆன்மீக பெரியோர்களே, இறைவனை தேடுதல் முக்தியை தேடுதல் என்று இருக்கக்கூடிய ஆத்மாக்களை, உள்ளது 40 என்ற நூலிலிருந்து 11ஆம் செய்யுள் அற்புதமான ஒரு விஷயத்தை கூறுகிறது. நாம் அறிவை தேடுகிறோம். இதுதானே மிகப்பெரிய ஒரு தேடுதல். உலகம் முழுவதும் அறிவை தேடுகிறார்கள், உலக அறிவை தேடுகிறார்கள். பொதுவாக ஆன்மீக அறிவை ஒரு சிலர் தேடுகிறார்கள். உலக அறிவு எதற்காக தேடுகிறார்கள்? தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதற்காக, பொருளாதாரத்திலே உயர்த்தி கொள்வதற்காக உலக அறிவை தேடுகிறார்கள். கல்வியை தேடுகிறார்கள், வியாபார நுணுக்கங்களை தேடுகிறார்கள், இப்படி பல விஷயங்களை தேடுகிறார்கள். எதற்கு? சிறு வயதிலிருந்தே, எல்கேஜியிலிருந்தே அறிவு தேடல் தூண்டுவிக்கப்படுகிறது. அப்போது நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா அறிவு. அது இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய உயரங்களுக்கு செல்லலாம். இதுதான் நமக்கு இந்த உலகம் கற்றுக் கொடுத்துள்ள ஒரு அற்புதமான ஒரு பாடம். அதே விஷயம் ஆன்மீகத்திலையும் இருக்கிறது. அப்போது ஒருத்தரை அறிவுள்ளவர் என்று சொல்கிறோம், ஒருத்தரை அந்த அறிவு இல்லாதவர் என்று சொல்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு அறிவு இருக்குது, டாக்டருக்கான அறிவு இருக்குது, இன்னொருத்தருக்கு டாக்டருக்கான அறிவு இல்லை. அப்போது ஒருவரிடம் அறியாமை உள்ளது. எதை பற்றி அறியாமை? ஒரு மருத்துவர் என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் இவருக்கு அறியாமையாக உள்ளது. அறிந்து கொள்ள முடியும். அறியாமை என்பது என்னவென்றால், முயற்சி செய்தால், சூழ்நிலை சரியாக இருந்தால், பக்குவம் இருந்தால் அறியக்கூடிய விஷயம். ஆகவே அது முழுமையானதல்ல. அறியாமை அறியாமையாகவே இருக்க வேண்டும் என்று ஒரு நீதி கிடையாது. எல்லோருமே அறியாமையிலிருந்து அறிவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். தினம் தினம் ஏதோ ஒன்று அறியாமை இருக்கிறது. அதை நாம் அறிந்தவுடன் அந்த அறியாமை விலகி அறிவாக மாறிவிடுகிறது. அறியாமை இருக்கிறது, அது ஏதோ ஒன்று மூலமாக அதனுடைய அறிவை பெற்றவுடன் அறியாமை விலகிவிடுகிறது. எப்படி? ஒரு இருட்டு என்பது ஒரு வெளிச்சம் வந்தவுடனே விலகி விடுகிறது. மறுபடியும் அந்த வெளிச்சம் இருக்கும்போது இருட்டும் இருக்க முடியுமா என்றால் இருக்காது. அறிவு இருக்கும்போது அறியாமை என்பது இருக்கவே இருக்காது என்பது ஒரு நியதி, எல்லோருக்கும் தெரிந்தது தான். அதை இந்த செய்யுளுக்கு கூற வேண்டிய ஒரு அவசியம் உள்ளது. செய்யுளை பார்ப்போம். அறிவுறும் தன்னை அறியாது அயலை. அது பிரித்து போடப்பட்டுள்ளது. அந்த சொற்களை பிரிக்கும்போது அர்த்தம் எவ்வளவு சுலபமாகிறது என்பதை அதை பாருங்கள். அறிவுறும் தன்னை அறியாது, அறிவுகளை பெறுகின்ற ஒருவன் தன்னை அறியாது. அறிவுறும் தன்னை அறியாது. அந்த தன்னை 2 தடவை போடணும். செய்யுள் முறையில் ஒரே தடவையில் இருக்குது. அறிவுறும் தன்னை, தன்னை அறியாது, அதனுடைய அந்த தன்னை மறுபடியும் சேர்த்து கொள்ள வேண்டும். அறிவுறும் தன்னை, தன்னை அறியாது, அறிவுகளை கிரகித்திற்கு இருக்கக்கூடிய நீ உன்னை அறியாமல் அயலை அறிவது. அயலைனா தன்னை பற்றி இல்லாத ஒன்றை, தன்னை அறியாது அயலை அறிவது. தன்னை அறிவதை விட்டுவிட்டு தனக்கு புறம்பாக, தமக்கு வெளியிலே உள்ள, தமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை அறிவது என்பது அறியாமை அன்றி அறிவோ? அது ஒரு அறியாமை தானே. அது அறிவாகுமா? ஆன்மீக அறிவாகுமா? உண்மையான அறிவாகுமா? தன்னையே அறியாமல் தன்னை சுற்றில் இருப்பதை அறிந்து கொண்டிருப்பது ஒரு அறியாமை தானே.
இப்போ தன்னைத்தான் அறிய முடியும். அதை அறியாத வரையிலும் அது என்ன? அறியாமை. அறிந்தவுடன் அது ஞானம். அந்த இடத்துல ஞானம் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். தமிழில் பகவான் இரண்டுக்குமே அறிவு என்பதை பயன்படுத்துகிறார். அப்போது அது அறியாமை அன்றி அறிவோ? அறிவதற்கு மூணாவது வரிசை, அறிவதற்கு ஆதாரம் தன்னை அறிய. ஒன்றை நாம் அறிகிறோம். எதன் மூலமாக அறிகிறோம்? ஐம்புலன்கள் மூலமாகவும் மனதின் மூலமாகவும் ஒன்றை நாம் அறிகிறோம். அறிவதற்கு ஒரு ஆதாரமாக ஒன்று உள்ளது. என்னது? அந்த தான் என்ற ஆத்மா. ஆதாரம் தன்னை அறிய. இப்போ அந்த எல்லாவற்றையும் அறியாமல் இருக்கக்கூடிய ஒன்று, எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒன்று, ரெண்டு ஒன்று தான். அறிவை அடையாத வரைக்கும் அறியாமை இருக்கிறது, அதுவும் நமக்கு தெரிகிறது. இதை பற்றி தெரியுமா என்று கேட்டால் தெரியாது என்று சொல்ல தெரியும் இல்லையா? இப்போ உங்களுக்கு குளோபிடோ கிரில் தெரியுமா அப்படின்னா தெரியாது, அறியாமை, ஒப்புக்கொள்கிறோம். இப்போது அறியாமை என்பதையும் அறிந்த ஒருவன், தெரிந்தவன் ஒரு டாக்டர் சொல்கிறார், தெரியும் என்று சொல்கிறார். அப்போது அறிவு இரண்டையும் அறிகிறான். அறியாமையும் அறிகிறான், அறிவையும் ஒருவனுக்கு தெரியும். இந்த ரெண்டுக்கும் ஒரு ஆதாரம் இருக்கிறது, நமக்குள்ளே ஒரு ஆதாரம் இருக்கிறது. அதுதான் தான். தமிழில் தான் அல்லது ஆத்மா, செல்ஃப், கான்சியஸ்னஸ், உள் உணர்வு, சித்து என்றெல்லாம் கூறலாம். அறிவதற்கு ஆதாரம் தன்னை அறிய. அதை அறிந்த பொழுது அறிவு அறியாமை அருமே அறவே. அறிவும் அறியாமையும் அருமே, இரண்டுமே இல்லாமல் போய்விடும். இரண்டுமே அந்த ஆத்ம ஞானத்திற்கு அப்பாற்பட்டவை என்று சொல்கிறார். நம்ம அறிவை பெரிதாக நினைக்கிறோம், அறியாமையையும், ஏன்னா அறிந்தது கைமண்ணளவு, அறியாதது உலகளவு என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதுவும் பெரியதாக தான் தெரிகிறது. எவ்வளவுதான் அறிந்து கொண்டே இருக்க முடியும்? யாரை பார்த்தாலும் நம்மை விட இவருக்கு ஏதோ தெரியும் என்பது தெரிகிறது. யாரை பார்த்தாலும் நம்மை விட இவருக்கு வேறொரு அறிவு இருக்கிறது என்பது தெரிகிறது. நம்முடைய அறிவு சிறிது. அப்படியான அறியாமையும் பெரிது, நமக்குள்ள இருக்கிற அறிவு அதுவும் பெரிது. இந்த இரண்டுமே ஒரு சொத்து போல நமக்கு தெரிகிறது. ஆத்ம ஞானத்தை பொறுத்தளவில் அறிவு அறியாமை இரண்டுமே இல்லாமல் போய்விடும். இரண்டும் ஒன்றுதான். அதனால் நான் அறிவோடு இருக்கிறேன் என்பதற்கும் நான் அறியாமல் இருக்கிறேன் என்ற ஒரு குற்ற உணர்வுக்கும் தாழ்மை உணர்வுக்கும் இங்கே இடமே இல்லை. அது பெருமைப்படுவதற்கும் ஒன்றுமில்லை, இது சிறுமைப்படுவதற்கும் ஒன்றுமில்லை. ஆத்ம ஞானத்திற்கு இரண்டுமே அப்பாற்பட்டது. அறிவு அறியாமை அருமே அறவே முழுமையாக அருந்துவிடும். தன்னைத்தான் அறியும் போது, தன்னைத்தான் அறிவது எப்படி என்பது பலமுறை பார்த்து விட்டோம், இன்னும் பார்க்க போகிறோம். அறியும்போது அறிவு அறியாமை இரண்டுமே, இது மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட், மிகப்பெரிய ஒரு கூற்று. அறிவும் அறியாமையும் இரண்டும் ஒன்று தான். ஒன்றை பற்றி பெருமைப்படுகிறது இந்த மனம், ஒன்றை பற்றி சிறுமைப்படுகிறது ஒரு மனம், தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது. வேண்டவே வேண்டாம். ஆத்மா என்பது இந்த ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒன்று. ஆகவே எதுவுமே தெரியாதவனுக்கும் ஆத்ம ஞானம் உண்டு. எத்தனை தெரிந்திருந்தாலும் ஆத்ம ஞானம் உண்டு. ஆகவே
இருவரும் அந்த இடத்திலே ஒரே நிலையை அடைகிறார்கள் என்பதுதான் இந்த செய்யுளினுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவ விளக்கம். அப்போது நம்ம அறிவை பெற்றுக்கொண்டே போக வேண்டுமா? இதுதான் அந்த வெஸ்டர்ன் திங்கிங். அறிவின் மூலமாக தான் அடைய முடியும், உலக அறிவின் மூலமாக தான் அடைய முடியும், சயின்ஸின் மூலமாக தான் அடைய முடியும் என்பது. அப்போ அவன் ஒரு ஞானியை பார்க்கும்போது, ஒரு ரமண மகரிஷியை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறதோ, இவருக்கு தெரிந்தது நமக்கு தெரியவில்லை, எப்படி தெரிந்து கொள்வது? அவர் வழியெல்லாம் சொல்கிறாரு, புரிய மாட்டேங்கிறது, என்ன செய்வது என்று விழிக்கிறான். அப்போ அறிவின் மூலம்தான் அடையணும் என்று நினைப்பவனுக்கு வழியே கிடையாது. நான் அறியாமல் இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது என்று ஒதுங்குவதும் தேவையற்றது. தன்னைத்தான் அறிதலை மட்டும் செய்தால், அதனுடைய உபாயங்கள் ஏற்கனவே பார்த்தோம். தன்னைத்தானே அறிவதை மட்டும் செய்தால் இரண்டிற்கும் அப்பால் எங்கேயோ அது இருக்கிறது ஆத்ம ஞானம். இதற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதாரணமாக எல்லா இடத்துலையும் இந்த செய்தியை நீங்கள் பார்க்க முடியாது. எல்லா ஞானிகளும் இந்த செய்தியை இவ்வளவு தெளிவாக கூறவில்லை. ஆகவே இதை போற்றி, இதை உணர்ந்து, இதை மேற்கொண்டு அடுத்த செய்யுள்ள இதைவிட அற்புதமான ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுமே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. ஓம் நம சிவாய.